இந்த இரண்டாவது திருமணம் அப்படிங்கிற ஒன்று வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. பெண்கள் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்க வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, முதல்ல படித்த பெண்கள் படிச்சிருக்கீங்க. நீங்க படிச்சிருக்கும் போது உங்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு லா தெரியணுமா இல்லையா? அவர் ஒரு சட்டப்படி டிவோர்ஸ் ஆயிருக்கா, நீங்க சர்டிபிகேட் எடுத்துருவாங்க, விவாகரத்து சான்றிதழ் கொண்டு வந்து காட்டுங்க, விவாகரத்தான சர்ட்டை காட்டுங்கன்னு சொல்ற அளவுக்கு கூட உங்களுக்கு நாலேஜ் இல்லையா? அவங்க சொல்லக்கூடிய அந்த பொய்யான வார்த்தைகள், அவங்க வந்து உங்களை வந்து தனக்கானவராக மாற்றிக்கொள்வதற்காக முதல் மனைவியோடு இருந்த வாழ்க்கையை கசப்பான வாழ்க்கையாக அப்படியே சித்தரித்து அவங்க சொல்ற எல்லாவற்றையும் ஏற்று எப்படி நீங்க வந்து அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதை நான் எப்படி மனைவின்னு சொல்ல முடியும்? அது சட்டப்படி மனைவி இல்லைல்ல, அது நீங்க வேணா சொல்லலாம், நான் சொல்ல முடியாது, ஏன்னா நான் சட்டம் படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? அப்ப அது மனைவி கிடையாது. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அது இல்லீகல் தான். ஒரு மனைவி ஏற்கனவே இருக்கும்போது நீங்க வந்து அவங்களோட உறவுல இருக்கிறது தவறான ஒன்று.